வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். ஆண் பெண் ஜாதகத்தில் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தை சோதிடர்களிடம் கேட்காமலேயே, அவர்களிடம் செல்லாமலேயே நிராகரித்து விடுகிறார்கள். லக்னத்திலிருந்து 1, 2, 7, 8 போன்ற இடங்களில் ராகு கேது இருந்தால் அது களத்திர தோஷம் அல்லது மாங்கல்ய தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இந்த இடத்தில் இருந்தால் மட்டும் அந்த தோஷம் என்பதை பொதுஜனமாகிய நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீர்கள்? ராகு கேது எந்த இடத்தில், எந்த வீட்டில், எந்த ஸ்தானத்தில், யாருடைய பார்வையில் இருக்கிறது, பார்க்கப்படுகிறது, அவர் சுபரா பாவரா, வருகின்ற திசை புத்தி எப்படி இருக்கிறது, இது போன்ற பார்வைகளெல்லாம் ஆராயாமல் 7 8 இருக்குது, 4 1 இருக்குது, 2 இருக்குது அப்படின்னு பொதுவாக நாமளே தீர்மானம் செய்து கொண்டு வேண்டாம் என்று நிராகரிப்பில்லையானால் அதனுடைய விளைவு தாங்களுக்கே மோசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆண் அமையாது, நல்ல ஆணுக்கு பெண் அமையாமல் போகும். காரணம் என்னென்றால் நாமளே ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துடுறோம். 7 இருக்குது, 8 இருக்குது. 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இருக்கும். இதை நாம் புரியாமல் நாமளாக ஒரு முடிவுக்கு வந்தோம் என்றால் சோதிடர்கள் எதற்கு? ஆக நீங்களாக முடிவு எடுப்பதை விட்டுவிட்டு சரியான தகுந்த சோதிடரிடம் காட்டி தன்னுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ வரனை நிச்சயங்கள். நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வராதீர்கள். ஏனென்றால் கத்தி எடுத்த அனைவரும் மருத்துவராக முடியாது. மருத்துவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதுக்காக ஆடு வெட்டுறவனும் கத்தியாத்தே எடுக்கிறேன். அதனால் நாம் எந்த கத்தியை யாருங்கிறத நாமளாக முடிவு எடுத்துக்கிறோம். அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் தான் அதது முடிவு எடுக்க முடியுமே தவிர நாமளாக முடிவு எடுப்பது என்பது யானை தன் தலையிலே மண்ணெலி போட்டுக் கொள்வது மாதிரி தான். நல்ல வரனுக்கு நல்ல பெண் அமையாமல் போவதும், நல்ல பெண் இருக்கும் ஜாதகத்திற்கு நல்ல பையன் கிடைக்காமல் போவதும் நாம் தெரிந்து கொண்ட அரைகூற பாடம்தான் என்பதை மனதில் வைத்து இனிமேலாவது நல்ல தகுந்த குடும்ப சோதரிடம் செல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரங்களும் ஆயில்யம், மூலம், பூராடம், ஆயில்யம், பூராடம், விஷாகம், கேட்டை போன்ற நட்சத்திரங்களெல்லாம் பாவ தோஷ நட்சத்திரங்களாக கருதி அப்படி ஒரு நட்சத்திரத்தை கேட்டாவே வேண்டாம். அந்த மாதிரி நட்சத்திரமே அருகில் வருவதற்கு அஞ்சுகிறார்கள். சோதிடரே வேண்டாம்னு சொன்னால் சோதிடர் வீட்டில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்வார்கள்? ஆக நிறையா விஷயங்கள் சோதிடரும் குழப்புறோம், தெளிவான நிலையில் இல்லை. அதற்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுந்த சோதிடர் ஆலோசனை வேண்டுங்கிறது தான். எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரங்களும் தோஷ நட்சத்திரங்களாக மூல நூலில்
சொல்லப்படவில்லை. இது இடைவெளியில் வந்த ஒரு திரிவு. அந்த இடைவெளியில் வந்த திரிவு பிரதானமாக எடுத்துக்கொண்டு மூலநூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நிராகரிப்பது மிக மிக தவறு. ஏனென்றால் சோதிடமே சித்தர்களும் ஞானிகளிலும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான உண்மைகள். அப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான மூல நூலில் எந்தவிதமான நட்சத்திரங்களும் தோஷ நட்சத்திரங்களாக சொல்லப்படவில்லை. ஆகவே அந்த தோஷ நட்சத்திரங்களுக்கும் சில விதிவிலக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதிவிலக்கும் தெரியாமல் ஐலியமாக வேண்டாம், மூலமாக வேண்டாம், இது போன்ற கருத்துக்களையும் விட்டுவிட்டு நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நல்ல சூரியரிடம் உங்களுடைய வரனை நிச்சயிக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டும். உங்கள் குடும்ப நல சோதிடர் வைரவன், மதுரை. செல் நம்பர் 90 47 86 72 88. சோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.